நம்ம நடன புயல் பாலையா நடித்ததுலேயே ஒஸ்டான மூவியோட கதையை இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே 6 மாதத்துக்கு முன்னாடியே செத்த பாலையாவுக்கு உயிர் வருது மார்ச்சூரியில். டாக்டர்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. நான் எங்க இருக்கேன்? நீங்க 18 மாசமா கோமால இருந்தீங்க. நீங்க இறந்து போனதா நினைச்சு உங்களை மார்ச்சூரியில வச்சுட்டோம். என்னோட அப்பா அம்மா அவங்க கிட்ட சொல்லிட்டோம், வந்துகிட்டே இருக்காங்க. அங்கதான் ஒரு பெரிய டிஸ்ட். பாலையாவுக்கு பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டு வந்து பாலையாவுக்கு அம்மான்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டாக்டர், இவங்க யாரு? இவங்க தான் உங்க அப்பா அம்மா. இவங்க என் அப்பா அம்மா இல்லையே. நான் சொன்ன உண்மை பாலையாவுக்கே தெரிஞ்சிருக்குப்பா. அதுக்கப்புறம் பாலையாவுக்கு மறுத்திருப்பி மயக்கம் வருது. நர்சம்மா அங்கே இங்கேயும் ஊசி எடுத்துகிட்டு அலையுது. பாலையா உருட்டிக்கிட்டெல்லாம் உளுந்து வேறு லெவலாக நடிக்கிறாரு. கஜினி சூர்யா மாதிரி ட்ரை பண்ணி அது கொஞ்சம் நான் அதை சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் கடுப்பான பாலையா ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் தானாகவே வராரு. நைட்டியை போட்டுக்கிட்டு அங்கே எங்கேயும் நடக்கிறது. ஐயோ, அது நைட்டி இல்லை, ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸு. ஒரு பிச்சைக்காரங்கிட்ட பீடியை வாங்கி இழுத்து நித்யானந்தா மாதிரி ஒரு லுக்கு விட்றாரு பாருங்க. ஹாஸ்பிட்டல்லே பாலையா கிட்ட ஒரு ஐடி கார்டை கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே தான் சிஇஓவாக இருந்தீங்கன்னு சொல்லி அந்த ஆஃபீஸை கண்டுபிடிச்சி உள்ளே போனால் எல்லாருக்குமே பாலையாவை தெரியுது. அட கட்ஸே சார், நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களா? Do you know me? உங்களுக்கு எப்படி சார் தெரியாம போகும்? You are the CEO. அந்த பொண்ணு அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட போய் பாலையாவை விடுது. நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தேன். அந்த பழனி முருகன் தான் உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் பாலையாவுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. பாலையா பதறி அடிச்சு ஓடிடுறாரு கம்பெனியை விட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு தடுத்து பார்த்தோம், ஆனா அவர் வெளியே கிளம்பிட்டாரு சார். கிளம்பி போய் இதுக்கப்புறம் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபிகரா? எங்கேயாவது ஒரு பொண்ணு ட்ரெயினில் இப்படி மூஞ்சியை கழுவுமாங்க. அந்த பொண்ணு குளிக்குதுங்க. அப்புறம் என்ன, எப்பொழுதும் போல் வில்லன்கள்லாம் அந்த பொண்ணை துரத்துறாங்க. அந்த பொண்ணு ஓடி போய் பாலையாகிட்ட ஒழியுது. சட்டப்படி அந்த பொண்ணு பாலையாகிட்ட தப்பிச்சு தான் வேற எங்கேயாவது போயிருந்துருக்கணும். என்ன சொன்ன? என்னடா அவளை இங்க அனுப்புன? பேர் சொல்லி கூப்பிட்டு. பேர் தெரியலன்னா அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ சொல்லி கூப்பிட்டு. என்னடா அதன்னு சொல்றேன்? ஃபூல். பெண்களை மதிக்க கத்துக்கோ. அப்புறம் என்ன, பாலையா பஞ்சர் எல்லாக்கெல்லாம் பேசி அடிச்சு தெறிக்க விடுறாரு. சண்டையை சொன்னேன். அப்புறம் என்னங்க, பாலையா வந்து ட்ரெயினில் உள்ள பேசஞ்சருக்கெல்லாம் கிருஷ்ணராகவே காட்சி அளிக்கிறாரு. அப்புறம் என்னங்க, நம்ம தலைவன் இன்ட்ரோ ஃபைட்லாம் கொடுத்துட்டான். அப்படியே நடந்து போய் படத்தை ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இதுக்கப்புறம் இப்படி வருமா? ஷோர் சார். எங்க போகணும்? போகும்போது சொல்றேன். மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆகும் சார். எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். பேங்க் ஓனர் மாதிரி பேசுறான். ட்ரெஸ்ஸை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கான். அட பாவி, பாலையாவை பார்த்தா அவனுக்கு ஜேம்ஸ் பாண்டு மாதிரி இருக்காடா. சேலாகாத லேண்டு மாதிரி இருக்கிறான்டா. என்னாச்சு சார்? மூடு வந்துருச்சு. என்ன அது மூடு வந்துருச்சா? ஐயா பாலையா இப்பதானையா நல்லவன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண. பிடிக்கணும் போல இருக்கு. பாலையாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்தது பொய்யான அம்மா அப்பா வாங்க. இதுதான் உண்மையான அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாரு. யார் நீங்க? எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என் வீட்டுல எங்க அப்பா அம்மா இல்லாம நீங்க இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா நாங்க இல்லப்பா. ஆனா இந்த வீடு எங்களோட. அடிச்சு துரத்துறாங்க பாலையாவை. என்னாச்சு சார்? உங்க அப்பா அம்மாவை பாத்துட்டீங்களா? என் லவ்வர் அது இருக்கா. லவரா? என்னது லவ்வரா? கதையில புது திருப்போம். அட திரிசா, என்னம்மா நீ இங்க இருக்க? எப்படி இருக்க மகாலட்சுமி? என் பேர் மகாலட்சுமி கிடையாது. நான் உன்னை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்கற ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது என்ன? ஷட் அப். மகாலட்சுமிக்கு பாலையாவை யாருன்னே தெரியலங்க. அப்பதான் பாலையாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஃபிளாஷ்பேக்கை வெளியில விடுறாங்க. அந்த காலத்தில் திரிஷா பணத்தெல்லாம் வட்டிக்கு விட்டு பிஸ்னஸ் பண்ணாங்களாமா பெரிய ரவுடியான் ஏரியாவுக்குள்ள. அப்போ அக்கா மேலே பாலையாவுக்கு ஒரு கண்ணா. அப்புறம் என்ன, பாலையாவுக்கு எப்படியாவது மகாலட்சுமியை தான் வலையில் வீழ்த்தணும்னு ஒரு ஆசை, பணத்தை எப்படியாவது பறிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ தான் ஒரு திட்டம் திட்டுறாரு.